டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சீபெக் எஃபெக்ட். ஓகே, அதில் என்னென்ன கான்செப்ட் சொல்ல போகிறேன் அப்படின்னா வாட் இஸ் சீபெக் எஃபெக்ட். ஓகே, அடுத்தது தெர்மோகப்பிள்ஸு, தெர்மோபைல்ஸு, வாட் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட், இதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், அபவுட் டயக்ராம் பாருங்கள். ஒரு பக்கம் என்ன பண்ணுறது, ஐஸ் கியூப் இருக்குது, ஒரு பக்கம் ஹாட் வாட்டர் இருக்குது. அந்த ஐஸ் கியூப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கோல்ட் ஜங்ஷன். ஹாட் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹாட் ஜங்ஷன். ஓகேவா, ரெண்டுமே எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஜிங்கிறது ஒன்றும் கிடையாது, கால்வனோமீட்டர். இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்போது அந்த சர்க்கியூட் வழியாக அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. தட் இஸ் கால் கரண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கால்வனோமீட்டர் அங்கே யூஸ் பண்ணுறோம். சரி, வாங்க பார்க்கலாம். What is Seebeck effect? Two different metals ends are connected to form a closed circuit. The two ends or junctions of metals are maintained at different temperatures and EMF is developed and hence the currents flow through a closed circuit. சீபெக் எஃபெக்டில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தட் இஸ் கால்டு கரண்ட்டு இல்லை ஏஎம்எஃபாக என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா பார்ப்போம். ஹீட் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இட் இஸ் கால்டு தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். Electrical energy means current or EMF or voltage. What are the components needed to form a thermocouple? இப்போ ஒரு தெர்மோகப்பிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவை, ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டூ டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். ஓகேவா, லைக் என்னென்னா காப்பர் அண்டு அயான், அதான் ஃபெரஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெண்டு ஒயர் எடுத்துக்கிட்டேன், ஒன்று வந்து மேடப் ஆஃப் காப்பர், the one more wire is made up of iron. ஓகே, தென் அப்புறம் என்ன பார்க்கலாம், two different metals ends are joined together and formed two junction look like as a closed circuit. அதாவது அந்த காப்பர் ஒயர் அப்புறம் அயன் ஒயர் ரெண்டு எடுத்துக்கிட்டு ரெண்டு எண்டை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா கனெக்ட் பண்ண டூ ends of the wire are connected. அது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா லுக் லைக் as a closed loop or circuit அந்த மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு எண்டு பார்த்தீங்களா, டூ ஒயரும் மீட் பண்ணுற பாயிண்ட் பேர் ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, அப்புறம் நெக்ஸ்ட் ஜங்ஷன் 1 என்ன பண்ணுறேன், இஸ் ஆக்ட் as a cold junction. அது மீனிங் என்ன அப்படின்னா இட்ஸ் மெயின்டைன்டு அட் லோயர் டெம்பரேச்சர். ஓகேவா, அடுத்து ஒன் மோர் ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் 2, எப்படின்னா இட் இஸ் ஆக்ட் as a hot junction, இட் இஸ் ஆல்வேஸ் மெயின்டைன்டு அட் ஹையர் டெம்பரேச்சர். ஹவு டு இன்டியூஸ் இஎம்எஃப் பிட்வீன் த ஜங்ஷன்ஸ் பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், the temperature difference between two junctions bring the potential difference and hence EMF is induced, then current passes through a closed circuit. எப்படி எந்த டேஷில் போகும் அப்படிம்போது ஃபெரஸ் டு காப்பர், எங்கேருந்து பார்க்கும்போது அட் த ஆட் ஜங்ஷன். ஓகேவா, இப்போ சொல்கிறேன் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு ஜங்ஷன் சொல்லியிருக்கேன். ஒரு ஜங்ஷன் வந்து என்னது டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது, ஒரு ஜங்ஷன்ஸ் எப்படி இருக்குது டெம்பரேச்சர் லோவாக இருக்குது. அப்போ என்னது ஹை டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர். இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர் வரும்போது இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எண்டில் ஹை பொட்டன்ஷியலும் இன்னொரு எண்டில் லோயர் பொட்டன்ஷியல். அதாவது ஜங்ஷன் 1 ஆக்டர்ஸ் லோயர் பொட்டன்ஷியல் எண்டு, ஜங்ஷன் 2 ஆக்டர்ஸ் ஹையர் பொட்டன்ஷியல் எண்டு. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே என்ன இருக்கும், இஎம்எஃப் வந்து அங்கே இன்டியூஸ் ஆகிடும். அப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலாக த கரண்ட் flow through a closed circuit, which direction, ferrous to copper at the hot junction ல இருந்து பார்க்கும்போது. ஓகே, is Seebeck effect reversible? Yes, it is reversible effect. When the hot and cold junctions are interchanged, the direction of the current passes from copper to ferrous. That is mean the current direction is reversed. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டு ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று ஹாட் ஒன்று கோல்டு, ரெண்டுமே நான் மாற்றி வச்சுட்டேன். தட் இஸ் கால்டு இன்டர்சேஞ்சு. ஓகேவா, அப்படி மாற்றி வைக்கும்போது என்ன ஆகும் பார்க்கும்போது கரண்ட்டோட டைரெக்ஷனும் என்ன அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. லாஸ்ட் கேஸ் பாருங்கள், ஃபெரஸ் டு காப்பர் போகும். இந்த கேஸ் பாருங்கள், காப்பர் டு ஃபெரஸ் பார்க்கும்போது கரண்ட். வாட் இஸ் தெர்மோகப்பிள்? டூ டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் ends are connected to form a different junction.
இட் இஸ் கால்ட் அஸ் தெர்மோகப்பிள். ஒன்று தான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ், காப்பர் ஒயர் எடுத்துக்கிட்டேன், 2 எண்டையும் கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நேம் என்னன்னு சொல்லுவாங்க, அது இட் இஸ் கால்ட் அஸ் ஏ 2 ஜங்ஷன். ஓகேவா, திஸ் 2 ஜங்ஷன்ஸ் ஆர் மெயின்டைன்ட் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், இட் இஸ் கால்ட் அஸ் தெர்மோகப்பிள். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட், வாட் இஸ் தெர்மோபைல்ஸ்? இது ரொம்ப ஈஸி. இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் தெர்மோகப்பிள்ஸ் வைட் இன் சீரீஸ். நிறைய செவரல் நம்பர் ஆஃப் என்ன பண்ணிருக்கேன், தெர்மோகப்பிள்ஸ் எல்லாமே இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் கனெக்ஷன். அப்படி கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், இதுக்கு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெர்மோபைல்ஸ். What are the application of Seebeck effect? The first one is, it is used in thermoelectric generator. Thermoelectric generator used in power plants. It converts waste heat energy into electrical energy. This effect used in automobiles as automotive thermoelectric generator for increasing the fuel efficiency. Automotive thermoelectric generator means ATEG. ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. The ATEG convert the waste heat energy from the engine into electricity. Okay, Seebeck effect is used in thermocouples and thermopiles to measure the temperature difference between the two objects.